தமிழக அரசியலில் கூட்டணி அமைப்புகள், மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் குறித்து தொடர்ந்து பரபரப்பு நிலவி வரும் நிலையில், கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் மார்டின் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக கூட்டணி அரசியல் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் தற்போதைய அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் அவர் அளித்த விளக்கங்கள் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் உருவாகியுள்ள புதிய அரசியல் சூழ்நிலையால் பல்வேறு கட்சிகளிடையே கூட்டணி, ஆதரவு, விமர்சனம் போன்ற விவாதங்கள் தீவிரமடைந்து உள்ளன. குறிப்பாக கூட்டணி அரசியலால் மாநிலத்தில் பிளவு உருவாகியிருக்கிறது என்ற விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த லீமாரோஸ் மார்டின், எங்களது கூட்டணி அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒவ்வொரு தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு உள்ளது. மக்கள் நலனே எங்களின் அரசியலின் மையப்புள்ளி என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறியது, அரசியல் என்பது வெறும் விமர்சனங்களுக்காக மேடை அல்ல, அது மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் தற்போதைய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு உள்ள தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்கள் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இந்த திட்டம் ஏராளமான குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் மாணவர்களுக்கு கல்வியை தொடரும் உற்சாகத்தையும் அளித்து உள்ளது என்கின்றார். பொருளாதார சிக்கலால் பல மாணவர்கள் உயர்கல்வியை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது. ஆனால் தற்பொழுது வழங்கப்படும் இந்த உதவித்தொகை குறிப்பாக கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு பெரிய ஆதரவாக உள்ளது. இதற்காக முதல்வர் விஜய்க்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறியுள்ளார். பெண்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் அவர் முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றார். மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் பொருளாதார சுமநிலையை பெறவும் இந்த திட்டம் பெண்களுக்கு உதவுகரமாக உள்ளது. பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் அரசு செயல்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். அதேபோல் சமூக நலன் மற்றும் பொது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் அவர் பேசியுள்ளார். பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இயங்கி வந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு இருப்பது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட இந்த முடிவு சமூக நல அரசின் ஒரு எடுத்துக்காட்டாகும் என்கின்றார். உங்களது அரசியல் நடவடிக்கைகளால் தான் மாநிலத்தின் பிளவு உருவாகி உள்ளது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் யாரையும் பிரிக்க வரவில்லை, மாறாக அனைவரையும் ஒன்றிணைக்கும் அரசியலை முன்னெடுக்கவே செயல்பட்டு வருகின்றோம். மக்கள் நலனுக்காக நல்ல திட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது அதற்கு ஆதரவு அளிப்பது தவறல்ல. அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களின் முன்னேற்றம் என்ற ஒரே இலக்கத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். லீமாரோஸ் மார்டின் அளித்த பேட்டி தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி அரசியலின் நோக்கம், மக்கள் நலத்திட்டங்களின் தாக்கம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்த விவாதங்களுக்கு மேலும் வலு சேர்ந்து உள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.